ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். 8th தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கான வந்து இலக்கண பகுதி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6th 7th இலக்கண பகுதிகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து 8th தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கான இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள், எழுத்துக்களின் வந்து பிறப்பு அப்படிங்கிறாங்க. அ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே அ என்னும் எழுத்து வந்து பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்கள் வந்து குவிகின்றன. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது க என்னும் எழுத்து வந்து பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. இதே ப என்னும் எழுத்து வந்து இதழ்கள் இரண்டும் வந்து ஒட்டுவதால் பிறக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன அப்படிங்கிறாங்க. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது க என்னும் எழுத்து பிறக்கின்றது. ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. நாவின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது க பிறக்கிறது. இதே ப என்னும் எழுத்து வந்து இதழ்கள் வந்து ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறப்பது தான் வந்து ப. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வந்து வெவ்வேறாக உள்ளன அப்படிங்கிறாங்க. பிறப்பு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு என 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை வந்து 2 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஒன்று இடப்பிறப்பு, அடுத்து வந்து முயற்சி பிறப்பு. ஸோ எழுத்துக்களின் பிறப்பினை வந்து 2 வகைப்படுத்துவர். ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று வந்து முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி இது, பார்த்துங்க. உயிர் எழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதே வல்லினம் மெய் எழுத்துக்கள் வந்துன்னா 6 வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மூக்கை இடமாக கொண்டு வந்து பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. ஸோ எழுத்துக்களின் இடப்பிறப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அதே கழுத்தை இடமாக கொண்டு தான் இடையினை மெய்யெழுத்துக்களும் பிறக்கின்றன. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டும் ஒத்து போயிருக்கும். உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்து, ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் வந்து முயற்சி பிறப்பு. அ ஆ ஆகிய இரண்டும் வாய் திறத்தலாலே முயற்சியால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இ ஈ ஏ ஏ ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் வந்து பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. உ ஊ ஓ ஓ ஔ ஆகிய 5ம் வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ அ ஆ அப்படின்னாவே வாயை திறத்தல்னாலே பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. உ ஊ ஓ ஓ ஔ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை வந்து குவிப்பதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் பாருங்க. இ ஈ ஏ ஏ ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. இதுங்கெல்லாம் வந்து டைரெக்டாகவும் கேட்பாங்க, கூற்றுகளையும் வைப்பாங்க. ஸோ நீங்கள் லைன் பை லைனாக பார்த்து வச்சுங்க. இலக்கண பகுதிகளிலிருந்து அதிக கேள்விகள் வந்து இடம்பெறுது. இது வந்து நம்ம பார்த்தது வந்து உயிரெழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்கின்றன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் முயற்சி பிறப்பில். அதில் மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா, இக்கு இங்கு ஆகிய 2 மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் வந்து பிறக்கின்றன அப்படிங்க. நாவோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பது இக்கு இங்கு. இதே இச்சு இஞ்சு அப்படின்னா இந்த மெய்களும் வந்துன்னா நாவின் வந்து இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் இச்சு இஞ்சு வந்து பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இது இட்டு இன்னு அப்படின்னா ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இத்து இந்து ஆகிய 2 மெய்களும் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இக்கு இங்கு அப்படின்னா வந்து மெய்கள் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பது இக்கு இங்கு.
இதை இச்சு இஞ்சு அப்படின்னா நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் இச்சு இஞ்சு வந்து பிறக்கின்றன. இதை இட்டு இன்னு அப்படின்னா வந்துன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பது இட்டு இன்னு. அது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் வந்து பிறக்கின்றன. இந்து இப்போ இம்மு இரு மெய்களும் இது கேட்டிருக்காங்க. இப்போ இம்மு வந்து பிறப்பது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே இது பிறக்கும் இடம் வந்து நீங்கள் இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இம்மு ஆகிய இரு மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஈயினா வந்து என்ன சொல்கிறாங்க, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றதா வந்து ஈ அப்படிங்க. இழு என்னன்னா இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது தான் வந்து இழு. இல் அப்படின்னா இது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் வந்து இல் பிறக்கின்றன. இல் அப்படின்னா வந்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறப்பது தான் வந்து இல். இவ் அப்படின்னா மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வந்து பிறப்பது தான் இவ் அப்படிங்கிறாங்க. இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறப்பது இன். இது கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எழுத்துக்கள் வந்து பிறக்கும் இடங்கள் வந்துன்னா ரொம்ப முக்கியம். அது இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படிம்பாங்க. இடப்பிறப்பு அப்படின்னு வந்து ஆயுத எழுத்துனா தலை இடமாக கொண்டு பிறக்கும். உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து இடையின மெய் எழுத்துக்களும் வந்து கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கும். இதே வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மூக்கை இடமாக கொண்டு வந்து பிறக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்துன்னா முயற்சி பிறப்புலையும் வந்து உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, அந்த மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, அதையும் நல்லா பார்த்துங்க. சார்பெழுத்துக்கள் அப்படின்னா வந்து ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சிகளால் வந்து பிறப்பது தான் வந்து ஆயுத எழுத்து அப்படிங்கிறாங்க. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே தான் வந்து அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சார்பெழுத்துக்களை சொல்கிறாங்க. எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி சார்பெழுத்துக்களுக்கும் வந்துன்னா அது பிறக்கும் இடங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதழ்களை வந்து குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம். ஊ அப்படின்னா நம்ம இதழ்களை குவிப்பதால் தான் வந்து பிறக்கும் அப்படின்னு. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து என்ன, தலை. இதே மார்பு அப்படின்னா வந்து நம்ம என்ன சொன்னோம், வல்லின வந்து மெய்யெழுத்துக்கள். கழுத்து அப்படின்னா வந்து உயிரெழுத்தும் வரும், இடையின மெய்யெழுத்தும் கழுத்தை தான் இடமாக கொண்டு வரும். மூக்கு அப்படின்னா வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு. நமக்கு கேள்வி ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு வந்து மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை வந்து தொடுவதால் பொருந்துவதால் பிறக்கும் இடங்கள் வந்து எது, பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இட்டு இன்னு அப்படிங்கிறாங்க. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து இட்டு இன்னு. கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து வந்து என்ன, இவ். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லின் பல்லும் இணைவதால் பிறப்பது வந்து இவ் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, இக்கு இங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கு இங்கு அப்படின்னா நாவின் முதல் அன்னத்தின் அடியை பொருந்துவதால் பிறப்பது தான் வந்து இக்கு இங்கு. இதே இச்சு இஞ்சு அப்படின்னா நாவின் இடை அன்னத்தின் இடையை வந்து பொருந்துவதால் இச்சு இஞ்சு. இட்டு இன்னு அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பது தான் வந்து இட்டு இன்னு வரும். ஸோ இக்கு இங்கு அப்படின்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி, இச்சு இஞ்சுனா நாவின் இடை அன்னத்தின் இடை, இட்டு இன்னுன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி, இத்து இந்து அப்படின்னா வந்து அதை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் வந்து இத்து இந்து அப்படின்னு. உங்களால் வந்து உள்ளதை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இந்த புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸை தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து செகண்ட் லெசனுக்கான இலக்கண பகுதி. வினை முற்று அப்படிங்கிறாங்க. படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். செயலை தான் வந்து வினை என்று வந்து குறிப்பர் அப்படிங்க. இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் தான் வந்து வினை சொல் அப்படிங்க. இப்போ அவங்க சொல்கிறது வந்து வினை முற்ற குறிப்பிடலை. வினை மூன்றுனா படித்தான், அதுதான் வினை முற்று. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வினையை தான் வந்துன்னா செயல் அப்படிங்கிறாங்க. ஒரு செயலை குறிக்கும் சொல் அப்படிதான் வந்து வினை சொல் அப்படிங்கிறாங்க. வினை முற்று அப்படின்னா வந்து மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த தொடரில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனிங்கள். இந்த சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை
முற்றுவினை அல்லது வந்து வினைமுற்று என்பர். வினைமுற்று வந்து 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலுமே வரும். நீங்கள் இந்த எழுதினால் அப்படின்னா வந்துன்னா எழுதி முடிச்சிட்டா அது வந்து ஒரு இறந்த காலத்தை வந்து காட்டுது. அதுதான் வந்துன்னா 3 காலங்களிலும் வரும், தன்மை முன்னிலை படர்க்கை 3 இடங்களிலும் வரும், 5 பால்களிலும் வரும் வினைமுற்று அப்படிங்கிறாங்க. வினைமுற்றுலேயே 2 வினைமுற்று இருக்குது. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு இருக்கு. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை அப்படிங்க. இவ்வாய் 6 வெளிப்படுமாறு அமைவது தான் வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படிங்க. ஸோ அந்த செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இதில் வந்து 6 முதன்மையானவைங்கிறாங்க. அது வெளிப்படுமாறு அமைவது தான் வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறாங்க. மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து செய்பவர் யார் அப்படின்னா மாணவி. என்ன கருவி அப்படின்னா வந்து கட்டுரை எழுதுறதுக்கு என்ன தேவை? தாளும் எழுதுகோளும் தேவை, அதான் கருவி. நிலம் வந்து எங்கே எழுதுறா? பள்ளியில் தான் எழுதுறா. காலம் வந்து எழுதினாள் அப்படின்னு வருது. ஸோ அந்த செயலை முடிச்சிட்டா, அதனால் அது வந்து இறந்த காலம். செய்பொருள் வந்து என்ன அப்படின்னா அவர் கட்டுரை எழுதுறதா வந்து செய்பொருள். செயல் அப்படின்னா வந்து எழுதுதல் அப்படிங்க. ஸோ வந்து நமக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிற கேள்வி வச்சுட்டு இது தெரிநிலை வினைமுற்றா, குறிப்பு வினைமுற்றா, அது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ எழுதினால் அப்படிங்கிறது இது வந்து காலத்தை காட்டுது, இறந்த காலத்தை வந்து காட்டுது. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா வந்து என்ன, 5 பால்களிலும் வரும், 3 காலங்களிலும் வரும், 3 இடங்களிலும் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினைமுற்று என்ன சொல்கிறாங்க? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னா. இது சிம்பிள். காலத்தை வெளிப்படையாக காட்டாது, அவ்வளோதான். இதில் வந்து எதுனா ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள் அப்படின்னா பொன்னன், இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரையான், சினை கண்ணன், பண்பு கரியன், அதான் கருமை நேரம்னு சொல்கிறாங்க. தொழில் அப்படின்னா வந்து எழுத்தன் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து வினைமுற்று வந்துன்னா குறிப்பு வினைமுற்று நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் வந்து தமிழில் வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன, இந்த பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையான், கண்ணன், கரியன், எழுத்தன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த செய்பவரை வந்து குறிப்பிடுது. ஆனால் வந்து அது வந்து எந்த காலம்னு நீங்கள் குறிப்பிடலை. அதை வச்சு அது வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிநிலை வினைமுற்றுனா காலத்தெல்லாம் வெளிப்படையாக காட்டும். இதே குறிப்பு வினைமுற்று அப்படின்னா வந்து செய்பவரை மட்டும்தான் வெளிப்படுத்துமே தவிர காலத்தை வெளிப்படையாக வந்து காட்டாது. இப்போ தெரிநிலை குறிப்பு வினைமுற்று மாதிரியே ஏவல் வினைமுற்று இருக்குது, வியங்கோல் வினைமுற்றும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏவல் வினைமுற்று அப்படின்னா பாடத்தை படி, அதான் பாடம் படி, கடைக்கு போ, இந்த தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுதல் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளிலுமே வந்து வரும் அப்படிங்கிறாங்க. எழுது அப்படிங்கிறது ஒருமை, எழுது மின் அப்படிங்கிறது பன்மை. நமக்கு ஆப்ஷனில் வைக்கலாம், பார்த்துக்குங்க. ஏவல் ஒருமை வினைமுற்று, ஏவல் பன்மை வினைமுற்று அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து வைப்பாங்க. எழுதுங்கிறது ஒருமை, எழுது மின் அப்படிங்கிறது பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று வந்து எழுதுங்கள் என வருவது இந்த கால வழக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏவல் வினைமுற்று அப்படின்னு வந்து ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுதல், அதான் கடைக்கு போ, பாடத்தை படி, எழுது அப்படிங்கிறது. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று தான் வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறாங்க. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வந்து வியங்கோல் வினைமுற்று. இந்த வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். இதன் விகுதிகள் வந்து க, இய, இயர், அள் என வரும். வாழ்க, வாழியர், ஒளிக, வாரல். வாழ்க அப்படின்னா க வருது பாருங்க, ஒளிக க, வாழியர் இயர், வாரல் அல் அது வருது பார்த்தீங்களா. அது மாதிரி வரதான் வந்து வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏவல் வினைமுற்றுனா கட்டளையிடுறது, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வந்தோன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஏவல் வினைமுற்று அப்படின்னா வந்துன்னா முன்னிலையில் வரும், நீ போய் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீயே செய்
அப்படிங்கையில் வந்து ஒரு முன்னிலையில் தான் அது வரும் அப்படிங்கிறாங்க கட்டளை வருது. இதே வியங்கோல் வினைமுற்று வந்துன்னா இருதிணை ஐம்பால் மூவிடங்களிலுமே வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வியங்கோல் வினைமுற்று மூவிடங்களிலுமே வருது. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வருது. தன்மை முன்னிலை படற்கை மூணுமே வந்து வியங்கோல் வினைமுற்று வரும். அதில் முன்னிலையில் மட்டும்தான் ஏவல் வினைமுற்று வரும் அப்படின்னு. ஏவல் வினைமுற்றில் வந்து ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. அதான் எழுதுங்கிறது ஒருமை, எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை, எழுதுங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம தற்காலத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இதே வியங்கோல் வினைமுற்றில் வந்து அந்த ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கட்டளை பொருளில் மட்டுமே வருவது ஏவல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்துவது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறாங்க. ஏவல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றும் வரலாம், பெறாமலும் வந்து வரலாம். ஆனால் வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றே வரும். நம்ம சொல்லியிருக்கோம் க இயர் அல் அப்படின்னு வரும். வாழ்க, வாழியர், வாரல், அந்த வாள் ப்ளஸ் க. வாழியர்னா வால் கூட்டல் இயர், அந்த இயர்னு முடியுது பார்த்தீங்களா. வாரல் அப்படின்னா அல், அது மாதிரி அது கண்டிப்பாக விகுதி பெற்று தான் வரும் வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று வந்து பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். ஸோ ஏவல் வினைமுற்றுனா முன்னிலையில் வரும். வியங்கோல் வினைமுற்று வந்து இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு வந்து ஏவல் வினைமுற்றில் உண்டு. ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றில் இல்லை. கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்துவது ஏவல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வருவது வியங்கோல் வினைமுற்று. விகுதி பெற்றும் பெறாமலும் வருவது ஏவல் வினைமுற்று. விகுதி பெற்றே வருவது வந்து வியங்கோல் வினைமுற்று. நீங்கள் வந்து அந்த எடுத்துக்காட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இலக்கணத்துக்கு கிடையாது. எப்படி நம்ம கணக்குக்கு வந்தோன்னா ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்ச போட்டுடலாமோ அதே மாதிரி தான் இதுவும் தெரிந்து கொள்வோம் பாருங்கள். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்து தன்மை இடத்தில் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய எல்லா பொருள்களுமே வந்துன்னா வியங்கோல் வினைமுற்று வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்து தன்மை இடத்துல வராதுங்கிறது ஒரு கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இயர் அல் ஆகிய இரண்டும் விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. க அந்த வாழ்க, ஒளிக அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. வாழியர், அந்த வாரல் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை தற்காலத்தில். ஸோ செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்து தன்மை இடத்தில் வராது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாருங்க, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இது வந்து இந்த தொடரில் வினைமுற்று வந்து எது அப்படின்னா வந்து மேய்ந்தது, அதுதான் வினைமுற்று. பின் வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று வந்து எது அப்படின்னா படித்தான், அதுதான் வந்து இறந்த கால வினைமுற்று. நடக்கிறான்ங்கிறது நிகழ்காலம் வரும். உண்பான் எதிர்காலம். ஓடாது அப்படிங்கிறது இது வந்து ஒரு எதிர்மறையாக வந்து இருக்குது. ஸோ வந்து இறந்த கால வினைமுற்று அப்படிங்கிறது படித்தான். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் வந்து எது அப்படின்னு வந்து ஓடு. ஸோ ஒரு இதை வந்து கட்டளையிடுறது தான் வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து ஒருமைப்பன்மை, அது வந்து முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு. அது கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஏவல் வினைமுற்று இதில் பாருங்கள், செல்க ஹ வருது. ஸோ விகுதி பெற்று வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு வியங்கோல் வினைமுற்று. வாழ்க அப்படின்னா வந்து வால் கூட்டல் க வியங்கோல் வினைமுற்று வந்திருக்கு. வாழிய க இயர்னு வந்தாவே நம்ம வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏவல் வினைமுற்று ஓடு அப்படின்னு ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுறது தான் வந்து ஏவல் வினைமுற்று. ஓடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதிலே பாருங்கள், ஒரு தொடர் வகை வந்து இருக்குது. தொடர்கள் வந்து பொருளின் அடிப்படையில் வந்து 4 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் தான் வந்து செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி தான் கேட்பாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது என்ன தொடர்? செய்தி தொடர். ஒருவரிடம் மற்ற ஒன்றை வினவுவதாக அமையும் சொல் தான் வந்து வினாத்தொடர். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அது வந்து ஒரு வினாத்தொடர். விளைவு தொடர் வந்து பாருங்கள், ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் வந்து விளைவு தொடர் அப்படிங்கிறாங்க. இளமையில் கல் அப்படிங்கிறது இளமையிலே படிக்கணும் அப்படின்னு கட்டளையிறத வந்து சொல்கிறாங்க ஏவல் அப்படின்னு. உன் திருக்குறள் நூலை தருக அப்படிங்கிறது வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதல். கல்லாமை ஒளிக அப்படிங்கிறது வந்து வைதல். ஸோ இது வந்து விளைவு தொடர் அப்படிங்கிறாங்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இது எல்லாமே பொருள்களிலும் வரும் தொடர் வந்து விளைவு தொடர். உணர்ச்சி தொடர் என்னன்னு பாருங்கள்.
உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது உவகை. புலி வருகிறது அப்படிங்கிறது அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படிங்கிறது அவலம். மலையின் உயரம்தான் என்னே அப்படிங்கிற வியப்புறது உணர்ச்சி தொடர். இது நீங்கள் பார்த்தாவே எழுதிடலாம். இதெல்லாம் வந்து உணர்ச்சி தொடர். அடடா அழிந்து விட்டனவே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு எழுதிடலாம். விளைவு தொடர் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர். செய்தி தொடர்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான். வினா தொடர்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விளைவு தொடர் இதெல்லாம். இளமையில் கல், உன் திருக்குறள் நூலை தருக, உழவு தொழில் வாழ்க, கல்லாமை ஒழிக இதெல்லாமே வந்து விளைவு தொடர்க்கான எடுத்துக்காட்டு. உணர்ச்சி தொடர் அப்படின்னா வந்து அடடா என் தங்கை பரிசு பெற்றால், புலி வருகிறது, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, மலையின் உயரந்தான் என்ன இதெல்லாமே வந்து உணர்ச்சி தொடர்க்கான ஒரு எடுத்துக்காட்டு. எச்சம். இப்போ வினைமுற்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்? வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று இதெல்லாம் வந்து பார்த்தோம். செகண்ட் லெசனில் வந்து என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து எழுத்து வந்து பிறக்கும் இடங்கள் வந்து பார்த்தோம். செகண்ட் லெசனில் வந்து வினைமுற்று வந்து பார்த்துருக்கோம். தேர்ட் லெசனில் வந்து எச்சம் வந்து பார்க்க போகிறோம். படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லில் பொருள் வந்து முற்று பெறுகிறது. அதனால் இதை வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா முற்று வினை அப்படின்னு வந்து சொல்லுவோம். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் வந்து முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் அப்படிங்கிறாங்க. எச்சம் வந்து 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு வந்து 2 வகைப்படும். பெயரெச்சம் அப்படின்னா படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றனை கொண்டு முடிவதான் வந்து பெயரெச்சம் அப்படின்னு. படித்த மாணவன், படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அது வந்து 3 காலத்திலுமே வந்து வரும் அப்படிங்கிறாங்க. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், பாடிய இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற நிகழ்கால பெயரெச்சம், பாடும் அப்படின்னா வந்து எதிர்கால பெயரெச்சம். தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எழுதிய கடிதம்னு இந்த தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தான் வந்து தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுனுச்சுனாவே அது வந்து தெரிநிலை பெயரெச்சம். இதே நம்ம குறிப்பு அப்படின்னா வந்துன்னா அந்த செய்பவரை மட்டும்தான் காட்டும், காலத்தை வந்து தெளிவாக காட்டாதது அப்படிம்போம். சிறிய கடிதம். இந்த தொடரில் சிறிய என்னும் சொல்லின் செயல் என்னும் சொல் செயலையோ காலத்தையோ அறிய முடியல. அந்த சிறிய அப்படிங்கிற அந்த கடிதம் வந்து சின்னமாக இருக்குன்னு மட்டும்தான் தெரியுது. அதை வச்சு நம்ம காலத்தை வந்து சொல்ல முடியல. அதை தான் சொல்ல வராங்க. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சம் அப்படின்னா வந்து படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தாள் போன்ற வினைச்சொற்கள் ஒன்றனை கொண்டு முடிவது தான் வந்து வினையெச்சம் அப்படின்னு. ஸோ படித்த மாணவன் அப்படி அந்த பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம். இதே வந்தோன்னா ஒரு செயல் வந்து என்னன்னா நம்ம அந்த செயலை கொண்டு முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தான் அந்த செயலை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினையை கொண்டு முடியும் ஒரு எச்சம் வந்து வினையெச்சம் அப்படின்னு. எப்படி பெயரெச்சமோ அதே மாதிரி தான் வினையெச்சத்துலேயும் தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு இருக்கும். எழுதி வந்தான். இந்த தொடரில் எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது அப்படிங்கிறாங்க. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் வந்து தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா. ஸோ ரெண்டுக்குமே வந்து வரையறை வந்து ஒன்று தான். தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். அதில் வந்து அந்த பெயரை கொண்டு முடிஞ்சால் அது தெரிநிலை பெயரெச்சம், அது வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா தெரிநிலை வினையெச்சம். அதில் காலத்தெல்லாம் வெளிப்படையாக காட்டும். இதே மாதிரி தான் குறிப்பு வினையெச்சமும். மெல்ல வந்தான். இந்த தொடரில் மெல்ல என்னும் சொல் காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பினை மட்டும் உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். முற்றெச்சம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? வள்ளி படித்தனல். இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று
பொருளை வந்து தருகிறது அப்படின்னு. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னா வந்து படித்தனள் என்னும் சொல் படித்து எனும் வினையெச்ச பொருள் தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருளில் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படித்தனல் அப்படிங்கிறது வினைமுற்று. இதே வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது வந்து முற்றெச்சம் அப்படிங்கிறாங்க. முற்றெச்சம்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் வந்து முற்றெச்சம். நமக்கு வரையறையில் கூட கேட்டுருவாங்க பார்த்துங்க. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். வந்த மாணவன் வந்த மாடு அப்படின்னா வந்து இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். ஏன் அப்படின்னா வந்து மாணவன் மாடு அப்படின்னு வந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகிறதுனால இது வந்து ஒரு பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வந்த அதை வந்து ஒரு காலத்தை காட்டுறதுனால இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். வரைந்து வந்தான் வரைந்து முடித்தான் அப்படிங்கிறது அது வந்து செயலை கொண்டு முடியுது. ஸோ வரைந்து அப்படிங்கிறது வந்து காலத்தை வந்து காட்டுது, முடிந்துருச்சு அந்த செயல். ஸோ இறந்த காலம் வந்தோன்னா வந்தான் முடித்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை கொண்டு முடியறதுனால அது வந்து வினையெச்சத்தில் வந்து வரும், தெரிநிலை வினையெச்சத்தில் வரும். முற்று பெறாமல் எஞ்ச நிற்கும் சொல் வந்து என்னன்னா எச்சம் என அழைக்கப்படும். இதே வந்து ஒரு செயல் அந்த ஒரு சொல் வந்து முற்று பெற்றுருச்சு அப்படின்னா வந்து அது வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன கேள்வி, முற்று பெறாமல் எஞ்ச நிற்கும் சொல் தான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். கீழ்காணும் சொற்களில் எது பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்த அதுதான் வந்து பெயரெச்சம். பார்த்த அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன ஒரு விகுதி வந்துருக்குல்ல, அதனால் இது வந்து பெயரெச்சம். படித்து எழுதி வந்து இதெல்லாமே வந்து ஒரு செயலை கொண்டு முடியுது, ஈங்கிற ஒரு வினையெச்ச விகுதி வருது, அதனால இது வந்து ஒரு வினையெச்சத்தில் வரும். இதில் கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது அப்படின்னா வந்து பார்த்த, அதுதான் கரெக்ட். குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா வந்து டேஸை காட்டாதுன்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாதது, அதுதான் வந்து குறிப்பு வந்து வினையெச்சம். நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் உண்டாள் அப்படிங்கிறது உண்டானுங்கிறது முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்க. நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனல் உண்டான் அப்படிங்கிறது முற்றெச்சம், பெரிய அப்படிங்கிறது ஒரு பண்பை மட்டும் வெளிப்படுத்தினால அது குறிப்பு பெயரெச்சம். இது கேட்குறாங்க, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா வந்து தங்கு தடையின்றி மிகுதியாக, இது மாதிரி கேள்விகள் அதிகம் இடம்பெறுது. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா வந்து தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா உள்ளங்கையில் அந்த நெல்லிக்கனி வச்சுன்னா நல்லா வெளிப்படையாக தெரியும், அதான் வெளிப்படைத்தன்மை வந்து சொல்கிறாங்க. வெளிப்படைத்தன்மை. நம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் ஒரு தனிப்பொருள் உண்டு அப்படிங்கிறாங்க. இதே மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. அது மாதிரி இது இருக்க பார்த்துங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா அது வந்து ஒரு தற்செயலாக நடக்குது. காக்கா உட்கார்ந்ததுனால அந்த பனம்பழம் விழலை, அதை தான் சொல்ல வராங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிற தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, அது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா வந்து எளிதில் மனதில் வந்து பதிய வைத்தல் அப்படிங்கிறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது வந்து ஒரு பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒற்றுமையின்மை. இது வந்து தவற ஆன்சர் மார்க் ஆகிருக்கு. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பயனற்ற செயல், அதுதான் கரெக்டு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா வந்து நம்ம நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோம்னா என்ன பண்ணோம், எல்லா பக்கமும் சிதறும் பார்த்தீங்களா. ஸோ அது ஒற்றுமை இன்மை, அதுதான் கரெக்டு ஆன்சர் வந்து ராங்காக மார்க் ஆகிருக்கு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா வந்து அது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்து ஆணி போலன எளிதில் மனதில் வந்து பதிய வைத்தல் தான் பசுமரத்து ஆணி போல. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது அது ஒரு பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஒற்றுமையின்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 8th தமிழில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கான இலக்கண பகுதிகள் வந்து பார்த்துருக்கோம். 6th 7th இலக்கண பகுதிகளும் பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, பார்க்காதவங்க அதை பாருங்கள். தேங்க்யூ.